இந்த வீடியோவில் நம்ம பாலிமார்ஃபிசம் பற்றி பார்க்கலாம். ஸோ பாலிமார்ஃபிசம் அப்படின்னா பாலி அப்படின்னா மெனி, மார்ஃபிசம் அப்படின்னா அது வந்து ஷேப்ஸ் ஆர் ஃபார்ம்ஸ். ஸோ பாலிமார்ஃபிசம் அப்படின்னா மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாவாவில் பாலிமார்ஃபிசம் அப்படின்னா அது வந்து மெத்தட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்றத தான் குறிக்கும். அது என்ன மெத்தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த கிளாஸ்க்கு நான் இப்போ வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஏ அப்படின்னு ஒரு பேரண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேரண்ட் கிளாஸில் இப்போது நான் வந்து ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணிக்கிறேன், ஆட் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து சும்மா ஒரு சிஸ் அவுட் போட்டுக்கலாம். ஒரு சிஸ் அவுட்டில் வித்தின் பேரண்ட் அப்படின்னு ஒரு சிஸ் அவுட் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது இந்த பி வந்து எக்ஸ்டென்ஸ் பேரண்ட், எக்ஸ்டென்ஸ் ஏ. ஓகே, ஸோ இப்போது இந்த பி வந்து ஏவை எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால ஏல இருக்கிற எல்லா மெத்தடையும் நம்ம பியோட ஆப்ஜெக்ட் மூலமாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட டெமோ கிளாஸில் இந்த பி அப்படின்ற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது ஆப்ஜெக்ட் டாட் இப்போது ஆட் மெத்தட் வந்து பேரண்ட்டில் ஏல இருக்குது. இப்போ அந்த மெத்தட் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஆக்சஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போது பேரண்ட் மெத்தடில் இருக்கிற அந்த மெத்தடு, பேரண்ட் கிளாஸில் இருக்கிற அந்த மெத்தடை சைல்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் வச்சு என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே மெத்தடை நான் வந்து பிலையும் டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது வந்து வித்தின் சைல்டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட், இப்போது நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் இப்போது என்ன ஆகுது அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், பேரண்ட் கிளாஸில் இருக்கிற அந்த மெத்தடை சைல்ட் கிளாஸில் ஓவர்ரைட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் பாலிமார்ஃபிசம். இங்கே சேம் மெத்தட் நேம் அண்ட் சிக்னேச்சர் யூஸ் பண்ணியிருப்பாங்க சப் கிளாஸில், பட் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இன்னொரு டைப் ஆஃப் பாலிமார்ஃபிசம் இருக்குது. ஸோ அது வந்து மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்வாங்க. அப்படின்னா ஒரே கிளாஸில் டிஃப்ரெண்ட் மெத்தட் சிக்னேச்சர்ஸ் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்ஸ் சே இங்கே நான் என்ன பண்ணுறேன், இதே மெத்தட் நேம் வச்சு பப்ளிக் வாய்ட் ஆட், இங்கே நான் வந்து ஒரு இன்டீஜர் பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணுறேன். அதில் வித் இன்ட் பேராம். ஓகேவா? அப்புறம் பப்ளிக் வாய்ட் ஆட் ஸ்ட்ரிங் எஸ். இங்கே ஸ்ட்ரிங் பேராம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பி கிளாஸில் மெத்தட் நேம் வந்து சேமாக இருக்குது, வேற அதோடைய சிக்னேச்சர் பெராம்ஸ் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக வச்சு நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது என்ன பண்ணுறீங்க, ஓபிஜே டாட் ஆட் ஆஃப், நான் வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இங்கே பாஸ் பண்ணுற பேராமீட்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த கரஸ்பாண்டிங் மெத்தட் வந்து கால் ஆகுது. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து ஒரு கிளாஸில் சேம் மெத்தட் நேம் வித் டிஃப்ரெண்ட் சிக்னேச்சர்
இருக்கிறது தான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது இந்த வீடியோவில் நம்ம பாலிமார்ஃபிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன, மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி வேறு ஏதாவது கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். நன்றி.